இந்நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 96 தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. மதியம் 3 மணி வரை 52.60% வாக்குகள் பதிவு. ஆந்திர தேர்தலில் வாக்களித்த முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. ஜம்மு காஷ்மீரில் மகன் ஒமர் அப்துல்லாவுடன் வாக்களித்தார் ஃபரூக் அப்துல்லா. நடிகர்கள் மகேஷ் பாபு, ராம் சரண், அல்லு அர்ஜுன், சிரஞ்சீவி, ஜூனியர் NTR, நானி வாக்களிப்பு. இயக்குநர் ராஜமௌலி, இசையமைப்பாளர் கீரவாணி, நடிகை ரோஜா, RK செல்வமணி உள்ளிட்டோரும் வாக்கு செலுத்தினர். ஹைதராபாத்தில் பர்தா அணிந்து வாக்களிக்க வந்தவர்களிடம் அடையாள அட்டையை பரிசோதித்த பாஜக வேட்பாளர் மாதவிலதா மீது வழக்கு. தெலுங்கானாவிலும் பர்தா அணிந்தவர்களிடம் கேள்வி எழுப்பிய மற்றொரு பாஜக வேட்பாளர். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் பால் கொள்முதலை அமுல் அதிகரிக்கவில்லை. அப்போது முதல் இப்போது வரை 9000 லிட்டர் பாலை தான் அமுல் கொள்முதல் செய்வதாக ஆவின் தரப்பில் விளக்கம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கிரிமினல் வழக்கு பதிய ஆளுநர் அனுமதி எதுவும் தரவில்லை. தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தந்த நிலையில் வழக்கு குறித்து எதுவும் தெரியாது என ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம். ஆவணங்கள், ஆணைய விதிகள், நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் EPS தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு. மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியது குறித்த RTI கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில். ஈரோடு, நீலகிரி, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் சூறைக்காற்றுடன் கனமழை. பொள்ளாச்சி, வால்பாறை பகுதிகளில் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவாரூர் மற்றும் சீர்காழியில் மிதமான மழை பெய்த நிலையில் நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் கனமழை. தேனி, சேலம், கொடைக்கானலை குளிர்வித்த மழையால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி. நெல்லை கொக்கரக்குளம் பகுதியில் மழை காரணமாக கீழே விழுந்த பசுமை பந்தல். ஒரு சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக தகவல். பாட்னாவில் குருத்வாராவிற்கு சென்று சமைத்து உணவு பரிமாறிய பிரதமர் நரேந்திர மோடி. பாஜக ஆட்சியில் 70 மினி லாரிகளில் கொண்டு செல்லும் அளவுக்கு 2200 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பரப்புரையில் பெருமிதம். விரைவில் திருமணம் செய்வேன். ரேபரேலி தொகுதியில் பரப்புரையின் போது மக்களின் கேள்விக்கு ராகுல் காந்தி பதில். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியா? கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு என ராமதாஸ் பேட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் மனைவி சரோஜாவிடம் பணம் பறிக்க முயற்சி. தொலைத்தொடர்பு நிறுவன ஊழியர் என கூறி பணம் பறிக்க முயன்ற கும்பலின் சைபர் கிரைம் மோசடி குறித்து போலீசில் புகார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் உடுமலைப்பேட்டையில் மேலும் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.
இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாலாஜி பாஸ்கர், விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு? அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் 17 வயது சிறுமி 4 மாதம் கர்ப்பமாக இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பாட்டியுடன் மட்டும் வசித்து வந்த சிறுமி கொலை செய்து விடுவேன் என அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிலர் மிரட்டல் விடுத்து கடந்த ஓராண்டாக சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து வந்தது தெரிய வந்தது. மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் 13 வயதான சிறுமி ஒருவரும் தன்னுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக சிறுமியை அழைத்து விசாரித்ததில் மேலும் சிலர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து 2 சிறுமிகள் இது மாதிரியான ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஓராண்டாகவே தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெற்று வந்ததும் பொதுமக்கள் மத்தியில் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 17 வயதான சிறுமி கர்ப்பமான நிலையில் இந்த சம்பவத்தில் 14, 15, 16 என சிறுவர்கள், அதாவது சிறுவர்கள் 3 பேர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதும் ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு சிறுமியும் தற்பொழுது இதில் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரும் தற்பொழுது கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கையானது வலுத்து வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர். பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டியது. பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் நண்பகலுக்கு பிறகு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து பொள்ளாச்சி, ஆனைமலை, ஆழியார், அங்கலக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. உடுமலை, தேர்நிலையம், புளியம்பட்டி, நகமம், பல்லடம் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கோவை, காந்திபுரம், பாப்பநாயக்கன்பாளையம், ரேஸ்கோர்ஸ், சிவானந்தா காலனி, பீளமேடு உட்பட நகரின் பெரும்பாலான பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கொள்ளிடம், புத்தூர், அரசூர், தைக்கால், சட்டநாதபுரம், வைத்தீஸ்வரன் கோவில், திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். குறிப்பாக அடியக்கமங்கலம், கமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கொடைக்கானலில் மிதமான மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவுகிறது. அப்சர்வேட்டரி, அண்ணாசாலை, ஏரிச்சாலை, உகார்தே நகர், பாம்பார்புரம், செண்பகனூர் உள்ளிட்ட நகர் பகுதிகளிலும், பெருமாள்மலை, பேத்துப்பாறை, அஞ்சுவீடு உள்ளிட்ட பல்வேறு மலை கிராம பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கொக்கரக்குளத்தில் மழையின் போது பலமாக காற்று வீசிய போது சிக்னலில் வெயிலுக்கு அமைக்கப்பட்ட பசுமை பந்தலின் கம்புகள் உடைந்தன. அதனை உடனே அப்புறப்படுத்தாத நிலையில் அவ்வழியே சென்ற கனரக வாகனத்தில் பந்தல் சிக்கி கம்புகள் முறிந்து சாலையில் விழுந்தன. காவலர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதனை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர்படுத்தினர்.